எங்களுடைய கிளிநொச்சியில் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபட்டிருக்கிறது. என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவள பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது. அதுக்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடியும் கதைக்கப்படுகிறது. ரெண்டாவது, கோப்பா கமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சமநிலையில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வெனையிலாக காணிகள் எடுக்கப்பட்டு வந்து அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டாவதாக சொல்லணும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல். அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து. அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள். அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்தில் இருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்தவராம் என்று டாக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை. ஆகவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வந்து இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது. நான் சிங்கள மக்களுக்கு அதை சொல்லணும், நான் சிங்களத்தில் கதைக்கிறேன். நாங்கள் புலி புலி என்று குறிப்பிடுகிறேன். நான் புலி என்பதை சந்தோஷப்படுகின்றேன். இன்னும் 2 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளன. என் சார்பாக எவரேனும் இறந்திருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் புலி என்று கூறுகின்ற போது, ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய இராணுவத்திற்கு சிப்பாய் என்று கூறினீர்கள். பொங்கல் கொடுத்தார்கள். பொங்கல் வழங்குகின்ற போது எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள். ஆனால் வெட்கம் இல்லாமல் உங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு இவ்வாறு கூறுவது வெட்கப்பட வேண்டாமா? இன்னும் ஒரு இடத்தை கூறியாக வேண்டும். தேசரே கௌரவ உறுப்பினர் அவர்களுடைய அக்கா ஒன்று வந்து குறிப்பிட்டிருந்தார். அவர் தேசரி அவர்களாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவதில்லை, அவருடைய பெயர்களை நாசப்படுத்துவதும் இல்லை. ஆனால் ஊடகங்களுக்கு அங்கு இங்கு பேசி மாட்டுப்பட்டுக் கொண்டு விடுத்து நாங்கள் அறிந்தோம். சபாநாயகர் தொடர்பாக காலப்பகுதியில் குறிப்பிடப்படும் என்னை பைத்தியம் என்று குறிப்பிட்டார்கள். நான் அங்கொடையில் பணியாற்றி இருப்பேன். இவர்களோடு நான் பணியாற்றின இவர்கள் போன்றவர்களோடு நான் இருந்திருக்கின்றேன். அவர்களை தெரியும் எனக்கு. அதனால் வாயை மூடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது யார் மாட்டிக்கொண்டிருக்கின்றார், யாரோடு முட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்? வெட்கப்பட வேண்டாமா? இந்த PHஐ கொண்டு வந்து இவ்வாறு நீங்கள் வெட்கப்பட வேண்டும். அசோக் அவர்களை தாருங்கள். அவருடைய சான்றிதழ் ஒன்றும் வேணாவும் அவரை அந்த இடத்தில் வையுங்கள். தயவு செய்தும் கூட நான் கோருகின்றேன், அசோக் அவர்களை இங்கு கொண்டு வாருங்கள். அவர் மன அழுத்தத்துக்குள்ளாகி குடித்துவிட்டு வாகனத்தில் முட்டுப்பட்டு வைத்தியசாலைக்கு சென்று எவ்வளவு பிரச்சனைகள். ஆகவே வெட்கம் இல்லையா உங்களுக்கு? பிரைவேட் செக்ரட்டரியை கொண்டு போய் அவருடைய ரூமில் வைத்துக் கொண்டு நான் போகின்ற போது இவ்வாறு போட்டுக்கொண்டு செல்கின்றார். எனக்கு தெரியவில்லை அவர் என்ன செய்து கொண்டு வெளியே வருகிறார் என்று சொல்லி நான் ஒருபோதும் கண்டிருக்கவில்லை. வரலாற்றிலே நான் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றேன். வரலாற்றிலே முன்னாள் சபாநாயகர் செய்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள். இந்த குலரத்ன அவர்களை வெளியிலே போட்டிருக்கின்றார்கள். நல்ல அறிவார்ந்த ஒருவரை துரத்தி அடித்திருக்கின்றார்கள். அதன் பின்னராக வீடு வழங்கவில்லை, எரிபொருள் புறப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசப்படுகின்றது. இதற்கு ஒரு வீடு எண்ணத்துக்கு ஒரு அறையே போதுமானது அல்லவா? நீங்கள் பெட்ரோலை எடுத்துக்கொண்டு தேனிலவுக்கா சென்றீர்கள், சம்பளத்தை பெற்றுக்கொண்டு உறுப்பினர் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு சபா சம்பளத்தை நீங்கள் என்ன சூறிக்கொண்டு வந்தீர்கள்? தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 91 என்ற பிரிவின் அடிப்படையில் நான் உங்களிடம் அனுமதியை கோரிக்கின்றேன். காரணம், தமக்கு எந்த ஒரு மொழியையும் பயன்படுத்தி சபையிலே உரையாற்றுவதற்கு நிலைய கட்டிற்காரமாக உரிமை காணப்படுகின்றது. ஆனால் உடைத்து ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், இங்கு இருப்பது வாய் இருந்த பள்ளிக்காக பெயர்களை கூறிக்கொண்டு உளர முடியாது. ஆகவே நான் கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன், இந்த சபையிலே கௌரவ உறுப்பினர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும். பத்திரிகையில் கூறப்பட்ட பொய்களை கூறிக்கொண்டு நடித்துக் கொண்டு இந்த உறுப்பினர்களுடைய சுய கௌரவத்தை பாதிக்கும் விதமாக இங்கு பேசுவதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு சபையிலே நடந்து கொள்வது தொடர்பாக என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து இந்த சுய கௌரவம் தொடர்பாக நாங்கள் ஒருபோதும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கவில்லை. ஆனால் இங்கிருக்கின்ற கால் துடைப்பு ஆண்களுக்கு என்ன சுயகௌரவம் இருக்கின்றது? அறைக்குள் சென்று கசமுசா செய்வதற்கு செல்பிசி செய்வதற்கு என்ன சுயகௌரவம் வேண்டி கிடக்கின்றது? මම දැක්ක අපේ මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලා කීප දෙනෙක් කතා කරා අපේ ප්‍රභාකරන්
නායකතුමාට මේගොල්ලෝ මේ ගෙවල් හදලා දෙනවා කියලා. යකෝ අපි ගෙවල් නවේ අපි රට හදපු මිනිස්සු. තමුන්නාසලා විලා තමුන්නාසලා ගිහිල්ලා කොයි හරි ගිහිල්ලා කදාගන්න ඒක. හැබැයි අපිට උඹලා විල්ලා පොඩි ගේක හදලා අපිට ගෙවා වෙන්නේ නැහැ. මම එකක් කියන්නම් පැහැදිලිම සිංහලෙන් මම දන්න සිංහලෙන් මේක කියන්නම්. මම මහින්ද රාජපක්ෂව නායකතුමාව උගන්ඩාක්කා කොහෙද යන්නේ? ඉන්නවා පොඩ්ඩක්. මේ මයි ඔයාගෙන කතා කරන්නේ. හිටපු ජනාධිපතිතුමා මේ මහින්ද රාජපක්ෂ ගැන මම වෛරය කියන්නේ එයා සිංහල ජනතාවෙන් නායකත්වය එයා දරගෙන හිටියා. අපි දමල විදියට හිටියා. රට දෙකක් විදියට අපි රණ්ඩු වුණා. ඉන්දියාත් මැදත් වුණා. ඒ නිසා අදවත් මගේ හිතෙන් වෛරය නැහැ. කාවෙත් මරන්න ඕනේ, කාවෙත් නැති කරන්න ඕනේ කියලා වෛරයක් නැහැ. හැබැයි මං අපේ මිනිස්සුව පාවලා දෙන්නේ නැහැ. සිංහල දන්නවද උගන්ඩාක්කි? ඒ කොහෙද දුවන්නේ? ඉඳලා අහලා යන්න. අපි කාවෙත් පාවලා දෙන්නේ නැහැ. අපේ මිනිස්සුව ඕගොල්ලෝ රස්සවාදී කිව්වට මොනවා කිව්වට මගේ හිතේ තියෙන්නේ ඒ මිනිස්සු 44000ක් නැති වුණා කියන්නේ ඒ මිනිස්සු තමන්ගේ ජීවිතය දුන්නා කියන්නේ ඒගොල්ලෝ දමල මිනිස්සු මිදුවට කියලා මම ඒක පිළිගන්නවා. ඒ නිසා මම කවදාවත් අපේ මිනිස්සුව මේ බම්බු පාර්ලිමේන්තු නිසා මම කවදාවත් මේ පාවල දෙන්නේ නැහැ. තමුන්නාසලාගේ මම දැක්ක ලොක්කා ගිහිල්ලා මේම ඉන්නවා ලොක්කා ඊට පස්සේ කියනවා ණයට ගත්ත මේවා මොකුත් ගන්න නැහැ කියලා. මම දන්නේ නැහැ ඔය අණ්ඩවයාර කෙන්නම් ඔක්කොම අරගෙන තියෙන ණයට නේද? ඔයගොල්ලෝ කොහෙන්ද ඒව සල්ලි වෙනාවේ? දැන් රජවිරුවෝ ඕගොල්ලෝගේ රණවිරුවෝ අපිට ඒගොල්ලෝ වෛරයෝ මම දෙමළ ඒ වුණාට මට වෛරයෝ. හැබැයි ඕගොල්ලෝගේ රණවිරුවෝ ඕගොල්ලෝ මම දැක්ක මේ ණයට ගත්ත මේවා දෙන්න පෙන්නන්නේ නැහැ කියලා මට තේරෙන්නේ නැහැ. ඒකල 2005 2009 2010 ඕගොල්ලෝ මේ කවුද මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාත් එක්ක එකතු වෙලා යනකොට ණය කියලා තේරෙන්නේ නැද්ද? දැන් මේ ඒගොල්ලෝන්ගේ මොකරි පාපිසක් අල්ලගෙන ආවිල්ලා ඉස්සරහට ආවිල්ලා මිනිස්සු අමතක කරලා සන්දේක් දාලා 159 කුත් ආවිල්ලා දැන් කියනවා මට මතකයි කවුරු හරි තවත් කිව්වා ඕගොල්ලෝ සෙරප්පු දෙකක් ගලවගෙන ඔළුවේ තියාගෙන ගියා කියලා එයාව හම්බෙන්න. මම අදත් මට මිනිස්සු කතා කරනවා සිංහල ජනතාවගේ නායකයා විදියට මේ එයාව. හැබැයි මම පිළිගන්නේ නැහැ. මම ඒක ඇක්සෙප්ට් කරන්නේ නැහැ. මම සිංහල නෙවෙයි. මම බලන්නේ මට කවුරු හරි ජීවිතය දීලා තියෙනවා එයා විතරයි. හැබැයි මම තව එකක් කියන්න ඕනේ අපේ කවුද වසන්ත සමරසිංහ මන්ත්‍රතුමා කිව්වා නාමල්ගේ නම කිව්වාම මට චුන් යනවා කියලා. අනේ මට චුන් යන්නේ නැහැ, චූ යන්නේත් නැහැ. හැබැයි මම දන්නවා අදමත් ඕගොල්ලෝ උගන්ඩාවේ අක්කා ගිහිල්ලා මේව හිටියා නේද? ඒක පින්දුර දැක්කේ මේ මගේ වෙනුවට කවුරු හරි මරලා තිබ්බනම් ඒගොල්ලෝ කොටි කිව්වාද අපට සතුටුයි. මම සතුටු වෙනවා. හැබැයි තමුන්නාසලා තමයි ඕගොල්ලෝගේ රණුවරේට සබලියෝ ගිහිල්ලා ඊට පස්සේ මෙහෙම ගිහිල්ලා මම මට ඒක කියන්නත් කැමති නෑ. පොංගල් දුන්නා. දැක්කද පොංගල් එක මාර් කරලා දාගන්න. මෙහෙම ගිහිල්ලා පොංගල් දෙනකොට කිසි අවුලක් නෑ. හැබැයි ලැජ්ජ නැද්ද ඕගොල්ලෝට ඕගොල්ලෝගේ රණුවරේට මේවා කියන එක?